ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கசப்பே இல்லாமல் பாவக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை சுகரை கண்ட்ரோல் பண்ணும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்களான்னா உங்களுக்கும் பிடிக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பாவக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாவது கட் பண்ணிக்கோங்க, நீளமாவது கட் பண்ணிங்க. பாவக்காய் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. நான் அரிசி கழுவின தண்ணியில் 1/2 மணி நேரம் கட் பண்ணி வச்ச பாவக்காவை சேர்த்துக்கிறேன். அதோடு கொஞ்சம் உப்பும் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிக்கலாம். 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சா அந்த அரிசி கழுவின தண்ணி அதில் இருக்கிற கசப்பெல்லாம் இழுத்துரும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பாவக்காவை தண்ணி வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே இந்த பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தனியாக. மொறுன்னு வறுக்கக்கூடாது. அந்த பாவக்காய் மேலே இருக்கிற தோலெல்லாம் சுண்டி வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் கல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 4, 10 பல் பூண்டு, தேவையான அளவு கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுமே 3 தக்காளி கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த பாவக்காயும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுமே நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சது இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாவக்காய் இந்த டைமில் நீங்கள் வேணுமென்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. பாவக்காய் கிரேவி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க.